இங்கே பெண் பத்திரிகையாளர்கள், பெண் தாய்மார்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு சினிமாவில் எழுதுற பாடல்கள் என்ன பாடல்களுங்க? நீரடியா நாரடி, முட்டாளக்கடி செவுத்த தோளுதான், உள்ளே தெரியுது ஏதோ ஒண்ணுதான். கட்டில்கள் எதுக்கு, கற்பூரங்கள் எதுக்கு, சாமிக்கு தான். கட்டில்கள் எதுக்கு, சாதிக்கத்தான். இப்படி எல்லாம் பாட்டு எழுதி தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை, கலையை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற என் தமிழ் முறைமை அடித்து நொறுக்குகிற அந்த சினிமா, அது மீதுதான் எனக்கு கோபம். தனிப்பட்ட எந்த நடிகர் மீது எனக்கு கோபம் அல்ல. எத்தனையோ நடிகர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ நடிகைகளும் நான் அவர்களை பாராட்டி இருக்கிறேன். நான் எதற்காக இதையெல்லாம் பேசுகிறேன் என்றால், இந்த மண் எப்படிப்பட்ட மண், எப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மண், எப்படிப்பட்ட அறிஞர்கள் தோன்றிய மண். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த மண்ணில் மண் சோறு சாப்பிட்றாயா? அவன் தலைவருடைய படம் 100 நூல் ஆவணுங்கிறதுக்காக மண் சோறு சாப்பிட்றானே. ஒரு மனிதன் 6 அறிவுப்படுத்த உடை நல்லா வெள்ளையும் சடையுமா சட்டை பேண்ட் போட்டுட்டு வரோம், எல்லாத்தையும் கைட்டு போட்டுட்டு அம்மனமா வேப்பலையை கட்டிக்கிட்டு என் தலைவன் படம் 100 நாள் ஓடணும், அது இன்னும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடணும், வைர விழா கொண்டாடணும்ன்றானே. அதுவும் ஒரு வயசு பொண்ணுங்க படிச்ச எம்ஏ படிச்சிருக்கு, பிஎஸ்சி படிச்சிருக்கு, பிஏ படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ நான் வச்சு பார்த்துருவேன், ஐயோ 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 நான் எங்கேயும் அல்லோலையோ கூட்டத்தில் ஏதாவது சத்தம் வருதுன்னு நினைச்சேன். எப்படி நீங்க படித்த படிப்புக்கும் பகுத்தறிவுக்கும் எங்கே போச்சு? இதையெல்லாம் சிந்திங்கன்னு சொன்ன இப்ப இந்த பேச்சை என்னுடைய முகநூல் பக்கத்துல லைவ் போட்டானா ஒரு 100 பேர் வந்துருவான். அவன் 100 பேர் வந்தா என் கட்சியினுடைய தொண்டன் ஒரே ஆளே அதுக்கு கவுண்டர் கொடுப்பான்.